என்னன்னா எங்கள் பிறந்த சொந்த ஊர் கடலூர். இந்த ஊருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதாவது செய்யணும்னு எப்போவுமே இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி தான் இந்த கல்வி ஸ்தாபனத்துலேருந்து எல்லாமே உருவானது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட கொள்ளுப்பாட்டி மனோரஞ்சிதம் அம்மா. ஸோ அவங்களுக்கு விருந்தோம்பல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் வரவங்களை நல்லா வயிறார சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பணும். இன்னி வரைக்கும் அந்த பழக்கம் தான் எங்கள் வீட்டில் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நினைவாக நம்ம ஒன்றும் எதுவும் செய்யலையே. பாட்டி ஹேமாச்சினி கிருஷ்ணன் மேடம் நினைவாக நாங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சுருக்கோம். தாத்தா சின்னி கிருஷ்ணன் தாத்தாவோட நினைவாக எங்கள் கம்பெனி கெவின் கேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க நினைவாக நம்ம எதுவுமே செய்யலையே, இவங்க நிறையா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு யோசனை வந்தப்போ தான் இந்த சிகே உணவகம். அவங்களுக்கு விருந்தோம்பல் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம ஏன் வயிறார எல்லாருக்குமே நம்ம வீடு வரைக்கும் அனுபவிக்கிறது, ஏன் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு உருவான ஒரு விஷயம் தான் சிகே உணவகம். ஸோ தரமான சாப்பாடு குறைந்த விலையில் கொடுக்குற ஒரு இதுதான் இது. இந்த மென்மேலும் இதில் நாங்கள் இன்னும் நிறையா அவுட்லெட்ஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களோட இன்ஸ்டிடியூஷன் பசங்களை ஸ்டூடெண்ட்ஸில் இதில் இன்வால்வ் பண்ணுறோம். 2-3 ரீதியில் பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போனாலோ இல்லை அவங்களா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இந்த அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த உணவகம். நிறையா ட்ரையல்ஸ், நிறையா விஷயங்கள் இதில் எல்லாருமே சிகே இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கெவின் கேர் இரண்டு இதுவும் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் இதான். இது இன்னைக்கு தான் ஓப்பன் டு பப்ளிக்கு இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் பப்ளிக்கு கொடுக்கல. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்த்து எங்களோட ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணோன்னு ட்ரையல்ஸில் தான் இருக்குது. இன்னைக்கு தான் பப்ளிக். காலையில் உணவு எல்லாருக்குமே உண்டுங்க. 5 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும். ஒரு இட்லி 5 ரூபா, 10 ரூபாய்க்கு 3 இட்லி. அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு இட்லியும் சட்னி சாம்பார் காலையில் நைட்டு எப்போவுமே காமனாக இருக்கும். பட் கூட இப்போ எல்லாருக்குமே இட்லி பிடிக்காது. இன்னைக்கு ஒரு இட்லி கூட சேர்ந்து பொங்கல் இருக்கும். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு ரவா கிச்சடி இருக்கும், இல்லை சேமியா உப்புமா இருக்கும். அந்த மாதிரி காலையிலையும் நைட்லேயும் அதே மாதிரி இடியாப்பம் இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி. இட்லி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக சேமாக இருக்கும். ஸோ அது 15 ரூபாயில் இருக்கும். மத்தியான உணவு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருக்கும். ஸோ ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ரசம், சாம்பார், காரக்குழம்போ இல்லை மோர் குழம்போ ஏதாவது ஒரு வேரியேஷன் இருக்கும். சாதம், சாம்பார், ரசம், மோர் அன்லிமிட்டெட், சாதமும் அன்லிமிட்டெட். ஸோ அதுதான் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இங்கே எல்லாருமே வராங்க. நல்லா வயிறார சாப்பிட்டு போனோம். இங்கே விருந்தோம்பல் தான். வந்தோமா உங்களை நாங்கள் நல்லா கவனித்து சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டு மன நிறைவாக போகணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்.